வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய ஒரு பதிவு. பிளான்ட் ரெகுலேட்டர், பிளான்ட் ப்ரொமோட்டர், ஃப்ளவர்ஸ் அதிகமாக பிடிக்கிறதுக்கும் வர்றதுக்கும் என்ன தேவையான ஒரு மருந்து தான் நான் போட்டிருக்கேன். இது 5 லிட்டர் கேனு, 2000 ரூபா. இது நீங்கள் ஒரு தடவை வாங்கி அடித்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லிட்டராகவும் கிடைக்குது, 5 லிட்டராகவும் கிடைக்குது. இது 5 லிட்ரு கேன் 1900 சம்திங், இல்லை 2000 ரூபாய் பக்கம் அந்த மாதிரி வருது இது ரேட்டு. இப்போ நம்ம தோட்டம் ஒரு ஏக்கரில் பூவெல்லாம் சுத்தமாக இப்போ இல்லை. 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சிச்சு பீக்கிலேருந்து. இது ஒரு 30 சென்ட் பரப்பளவு இடம். இந்த இடத்துல தான் இப்போ நமக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படின்ற மாதிரி ஒரு பூ வந்துக்கிட்டு இப்போ தான் ஸ்லோலி ஏறிக்கிட்டே இருக்குது. டெய்லி 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ அப்படியே ஸ்லோவாக ஏறிக்கிட்டே இருக்குது. இது போகிற போக்கு பார்த்தா ஒரு 25 கிலோ வரைக்கும் ஏறிட்டு தான் நிற்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். எப்படியா இருந்தாலும் ஒரு 25 கேஜி வரைக்கும் ஏறிட்டு நிற்கும். ஏன்னா 30 சென்டில் ஒரு 25 கிலோ தாராளமாக வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு சர்வைவல் பண்ண முடியும். இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 3-4 டேஸாக தான் ஃப்ளவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டே டு டே. ஸோ எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா பனி இவ்வளோ இருந்தும் கூட நமக்கு ஓரளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது தான். 300 ரூபாய் இன்றைக்கி ஒரு கிலோ ரேட்டு. ஆக இன்றைக்கி ஒரு 30 சென்ட் பரப்பளவில் இன்றைக்கி நம்மளுடைய வருமானம் ஒரு 1500 ரூபா. ஏன்னா 6 கிலோ வந்தது இன்றைக்கி. இன்னும் 6 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் நம்ம ஒரு கணக்கு பண்ணோட 1800 ரூபா இன்றைக்கி ஒரு ரேட்டு. இன்றைக்கி ஒரு 3 பேர் வேலைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 450 ரூபா இல்லை 500 ரூபா போய்டும். 450 500 ரூபா வச்சுக்கலாம். ஸோ போனால் கூட நமக்கு இன்றைக்கி வருமானம் ஒரு 1300 ரூபாய் இன்றைக்கி வருமானம். இப்போ இதே 30 சென்ட் அப்படிங்கிறது என்னோடய இன்னொரு தோட்டம் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இப்போ அதை ஒரு 3 பாகமாக நம்ம பிரிச்சுக்கிட்டால் கூட ஒரு 15 கிலோ வந்தால் 15 + ஒரு 5 20 கிலோ. 20 கிலோ இன்ட்டு ஒரு 300 ரூபா நம்ம போட்டால் கூட நமக்கு என்ன வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ருபீஸ் வரும் பர் டே. இது நான் சொல்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் நான் சொல்கிறது. 5 கிலோ அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம். 30 சென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. 25 கிலோ வரைக்கும் ஏறணும். 25-30 கிலோட ஏறணும். பூ நல்லா மருந்தெல்லாம் அடித்து நம்ம இந்த மாதிரி தோட்டம் வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஏறும் கண்டிப்பாக ஏறும். இல்லைன்னு சொல்ல வரல. நான் ஏன் சொல்கிறேன்னா, மிக குறைஞ்சபட்சமாக நம்ம 20 கிலோ பெர் டே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு 6000 ருபீஸ் நமக்கு ஒரு நிகர வருமானம் இருக்குது. அதில் நம்ம ஒரு 2000 ரூபாய் நம்ம செலவு வச்சுக்கிட்டால் கூட, இல்லை பாதிக்கு பாதி செலவு நம்ம வச்சுக்கிட்டால் கூட நமக்கு ஒரு 3000 ரூபாய் நமக்கு லாபம் இருக்குது. ஆள் கூட கூடி மருந்து செலவு, உர செலவு இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டால் கூட. இப்போ நம்ம மருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாமர்த்தியமாக குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவல் பண்ண முடியும். இப்போ நான் அதிகபட்சமாக ஒரு 20,000 தாண்ட விடாமல் பார்த்துக்கிறது மேக்ஸிமம். 20,000 தாண்ட விடாமல் மருந்து, மேலே அடிக்கிற மருந்து, கீழே உரம், இது எல்லாத்தையும் சேர்த்து 20,000 மேலே தாண்ட விடாமல் பார்த்துக்கிறது. எப்போல்லாம் எனக்கு ஃப்ளவர்ஸ் ஒரு பல லட்சங்களில் போகும்போது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடிங் பண்ணுவேன். வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது ஃபீடிங் கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும். இதை நம்ம லாங் டைம் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஃபெர்டிலைசரெல்லாம் நம்ம கவனமாக பயன்படுத்தணும். நம்ம உர செலவுகள் கெமிக்கல் உர செலவுகள்லாம் நம்ம போகும்போது அதை ஒரு 20 டேஸ் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் தோட்டத்தை. இல்லாட்டி அதனோட சத்து குறைபாடு வரும்போது ஃப்ளவர்ஸ் மறுபடியும் டம்முன்னு கீழே ஒரு அதால பாதாளத்தில் போய் விழுந்துற மாதிரி ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுரும். இதுதான் சில நுணுக்கங்கள் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன அந்த கெமிக்கல் மருந்து ஃப்ளவர் ரெகுலேட்டர் அண்ட் ப்ரொமோட்டருக்கு நீங்கள் ஒரு 10 லிட்டருக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு 30 ml போடணும். நான் 50 ml போடுறதுங்க. நான் எனக்கு 16 லிட்ரு டேங்க்கு. அதனால் நான் ஒரு 50லேருந்து ஒரு 55 ml நான் பயன்படுத்துவேன். இதை நம்ம பயன்படுத்தும் போது எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம பச்சை அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருக்குது, அல்லது செடிகளை நம்ம கவாத்து பண்ணியிருக்கோம். கவாத்து பண்ணி முடித்த உடனே நம்ம அடிக்கிற துளிருக்காக அடிக்கிற மருந்து
அந்த மருந்து அடிக்கிற சமயத்தில் நம்ம இதையும் நான் சேர்த்துக்கணும். பல வகையான மருந்தை நம்ம சேர்த்துக்கணும். நம்ம வீடியோவில் பல தடவை போட்டிருக்கோம். துளிருக்கு என்ன மருந்து சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் ஏகப்பட்ட தகவல் வந்து அதில் இருக்குது. ஏன்னா இப்போ நான் அதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் செடிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கவாத்து பண்ணிவிட்டு நம்ம துளிருக்கு மேலே அடிக்கும்போது அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம போட்டுருக்க இந்த பென்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வர ஒரு மருந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூட எம்என் மிக்சர் சேர்த்துக்கலாம், இசாபின் சேர்த்துக்கலாம், அப்புறம் புழு பூச்சி மருந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே. ஏன்னா செடியை வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் புழு தாக்குதல் இல்லாமல் கொண்டு வரணும். அப்போ நம்ம கவாத்து பண்ணி அடியில் வந்து உரம் போடுறோம். உங்களுக்கு என்ன மாதிரி உரங்கள் வந்து நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி உரங்களை நீங்கள் பயன்பாட்டில் போடுங்க. நான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு உரங்களாக வந்து நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றுவேன். ஏன்னா பொதுவாக நம்ம இப்போ மல்லி விவசாய மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற உரங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்கள் தான். அதில் வந்து ஆல்-16, அதில் இன்னொன்று வந்து ஃபெக்டாம்பஸு, இந்த மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்தலாம். அதில் பயன்படுத்துகிற அந்த உரத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வச்சுக்கோங்க, 250 கிராம் அந்த அளவுக்கு வைக்கணும். இது குறிப்பாக அதை பயன்படுத்துகிற அந்த முறை வந்து அதிகமாக பூ வர சமயங்களில் நம்ம அது வந்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். வைக்காமல் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. சில நேரங்கள் வந்து கருகளும் பூவோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மல்லி செடிகள் பொறுத்த வரையில் நம்ம எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த மல்லி செடியை உடனுக்குடன் நம்ம வந்து பூ எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த சத்து வந்து மிக அதிவேகத்தில் வந்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நியூட்ரல் பண்ணோம். அதை நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம அந்த செடியை வந்து ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போகணும். இப்போ எனக்கு வந்து இந்த 30 சென்ட் அறுவடை வந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்து ஒரு 1.25 ஏக்கர் 1 ஏக்கர் 20 சென்ட் அந்த இடத்த வந்து இப்போ ஒரு 50 சென்ட் முதல்ல வந்து அதை கவாத்து பண்ண போகிறேன். கவாத்து பண்ணிவிட்டு அது தேவையான உரங்கள் என்னவோ அதை போட்டுவிட்டு மருந்து அடித்து அதை டெவலப் பண்ணிவிட்டு இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 50 சென்ட்டு கவாத்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவாத்து பண்ணிகிட்டே வரும்போது இந்த மல்லி 30 சென்ட்டில் மல்லி நல்லா ஏறும். இன்னொரு 10 நாள் வரைக்கும் பூ வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் நான் வந்து நாளைக்கு உரம் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். அதை வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பீக்கில் போகும். ஒரு 10 நாள் ஆகும்போது இதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10 நாளுக்குள்ளே இதுவும் ஒரு அறுவடை நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஆக இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீ பிளான்டாக நம்ம பண்ணிக்கணும். எப்போவுமே அதை பண்ணிக்கிட்டு செடிகளை வந்து வளர்த்து நம்ம வந்து அறுவடை கொண்டு போகணும். இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 300 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில். காலையில் விலை வந்து 400 ரூபா போச்சான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2000 ரூபா அப்படிங்கிறது உறுதி. இது வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது. ஏன்னா இப்போ அடுத்து இந்த 1.5 ஏக்கர் நம்மளது வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆகிறதுனால அடுத்து ஒரு 2 ஏக்கர் பக்கம் நம்மளுடைய தோட்டம் இருக்குது. அந்த 2 ஏக்கரை வந்து மல்லி அடுத்து இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடமோ பர்டிகுலர் இந்த வருடத்துக்குள்ளே பண்ணிடணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கேன். ஆக இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அடுத்து மொத்தம் நமக்கு ஒரு 3.5 ஏக்கர் ஆகிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்குன்றது வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு வருமானம்ங்கிறது சாதாரணமாக இருக்கும். அது போதும் இல்லைங்களா? நமக்கு வந்து ஒரு விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ நான் வந்து 3 ஏக்கருக்கு 10,000 அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு தொகை தான். இதை வந்து 1.5 ஏக்கரில் 100 கிலோ பூ வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு டார்கெட்டு. அப்போ அந்த 2 ஏக்கர் வரும்போது 250 கிலோ ஒரு நாளைக்கு வரணும். அப்போ 250 இன்ட்டு ஒரு 300 ரூபா போட்டிங்கன்னா 100 கிலோவுக்கு வந்து 30,000 ஆச்சு. 10 கிலோவுக்கு 3,000 ஆச்சு. 100 கிலோவுக்கு 30,000. அப்போது 200 கிலோவுக்கு 60,000 இல்லைங்களா? அப்போ 60,000 ப்ளஸ் அதில் ஒரு 10 15,000 75,000 ஒரு நாளைக்கு வரும். அது அப்படி பார்க்கும்போது நமக்கு பல லட்சங்களில் வரும். இது வந்து நமக்கு ஒரு 250 கிலோ அப்படிங்கிறது வந்து பீக்கில் நான் சொல்கிறது. இது தொடங்கும் போது 250 கிலோவாக தொடங்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி தொடங்காது. அப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த ஒரு 1.5 ஏக்கரில் 1 டன்னும் அந்த 2 ஏக்கர் நம்ம போட்டு அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 1 டன்னு 1.5 டன்னு நமக்கு பூ வரும்போது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண பார்த்தா ஒரு 7 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு நமக்கு அறுவடை கிடைக்கும். 7 லட்சம் அப்படிங்கிறது நான் சாதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா 30 சென்ட்டில் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது வந்து
ரொம்ப அதிகமாக சொல்லிவிட்டு குறைவாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இது வந்து நம்ம குறைவாக சொல்லிவிட்டு அதிகமாக வந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு வரலன்னு வச்சுங்களேன், மனசுலாம் தாங்காது. அதனால் நம்ம எப்போயுமே கொஞ்சம் குறைவான அளவு அமௌண்ட்டாக செட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டா அது வந்து ரொம்பக்கும் மிக மிக ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தின பிறகு நம்ம செடிகளில் வந்து எப்போ பூ அதிகமாக இருக்குதோ அப்போ மட்டும் இது பயன்படுத்தினா இன்னும் சிறப்பு. இது செடி கவாத்து பண்ணதுலேருந்து நம்ம தொடர்ந்து ஒரு முறையாவது, வாரத்தில் ஒரு முறையாவது இது பயன்படுத்திகிட்டே வரணும். இந்த நான் சொன்ன பென்ஸு இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து பூக்கிறதுக்கும், அரும்பு கட்டுறதுக்கும், தழவு அடிக்கிறதுக்கும், தளிர் அடிக்கிறதுக்கும், இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். கூடவே நம்ம நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கணும். ஒரு முறை போரானு, அடுத்த தடவை சல்பரு, அடுத்த ஒரு என்மன் மிக்சரு, இந்த மாதிரி ஒவ்வொரு டானிக்கை நம்ம கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டே நம்ம வந்து மேலே போகணும். இதை கூட வந்து புழு பூச்சி மருந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். பூ அதிகமாக வர சமயத்தில் வந்து கண்டிப்பாக சிமோடிஸ் ஒரு தடவையாவது அடிச்சிடணும், ஒரு தடவையாவது கிரேஸை அடிச்சிடணும். இந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம அடிச்சிடணும். அதேமாதிரி மவுண்ட்டை ஒரு முறை அடிச்சிடணும், வாரத்தில் ஒரு முறையாவது. இதெல்லாம் நம்ம அடிக்கும்போது ஏதாவது கருகள் பிரச்சனையெல்லாம் வருதா, இல்லை வேறு செடிகளுக்கு வந்து ஏதாவது இந்த பிங்க் இருக்கிறதே இப்போ பெரிய பிரச்சனை என்ன வரும்னா இந்த பூ வந்து கருகள் தான். சில தோட்டங்களில் வந்து கருகள் அப்படிங்கிறது அப்படியே கருகி ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஆகிடும் ஒன்று. இல்லைனா அந்த பூ வந்து அப்படியே பொசுங்கி அப்படியே ஒரு பிங்க் கலரில் மாறிடும், ரோஸ் கலரில். இல்லைனா சில பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழு அரும்புன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரியா ஒரு சைட்லலாம் பார்த்திங்கன்னா சொத்தி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னும்போது பூ அதிகமாக வர சமயத்தில் தான் இந்த பிரச்சனை கூடவே வரும். இந்த கருகளை வந்து நம்ம தடுத்து நிறுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக பண்ணிடணும். அது கூட நம்ம அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முறை ஹெவி டோஸ் கொடுத்தா அடுத்த தடவை வந்து லோ டோஸ் தரணும். இதை பற்றின தகவல்லாம் நம்ம வந்து முழுசாக பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். சில நேரங்களில் கெமிக்கல் ஃபார்மேஷன்னா பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும், ஆனால் மருந்தோட பிராண்டு வந்து மாறுறதுனால நமக்கு வந்து செடிகளோட மாற்றம் வந்து இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து இப்போ ஒரு 30 சென்ட்டுக்கு மட்டும் நான் வந்து மொத்தம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 50 சென்ட்டு 55 60 சென்ட்டு ப்ளஸ் ஒரு 30 சென்ட்டு 30 சென்ட்டு நான் அடிச்சுன்னு இருக்கிற அதே ரெகுலராக மருந்து, ஒரு 50 சென்ட் நான் அடிக்க போகிற அதே ரெகுலரான மருந்து, நான் இன்னொரு 50 சென்ட்டு மட்டும் நான் வேறு ஒரு மருந்து இப்போ ஆர்டர் போட்டு வர வச்சுருக்கேன். இந்த மருந்து நான் வந்து 50 சென்ட் அடித்து பார்த்தா கண் கூட தெரியும் எனக்கு, நான் அடிச்சுன்னு இருக்கிற மருந்தும் இந்த மருந்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றத தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 150 கிலோ ஒரு டார்கெட்டை ஒரு நாளைக்கு அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா அதை நோக்கி நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த 30 சென்ட்டில் என்னோடய கணிப்பு பிரகாரம் 25 கிலோ டார்கெட் இட்டிடும் ஹையஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி பண்ணால் 75-80 கிலோ சாதாரணமாக தொட்டுடலாம். நம்ம 150 கிலோ தொட முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு பேராசையே கிடையாது, நம்மளால் முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம போயின்ட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நம்ம சேனலை தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து பொதுவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நம்ம போகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்ததுன்னா உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கிற பட்சத்தில் நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த நிறைய அந்த இவ்வளோ மருந்துகள்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி கண் பார்வைக்கு நம்ம கொண்டு வந்து தரோம். நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு மிக 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 கடினம். அதனால் உங்களுடைய ஆதரவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.